எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேடாயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேடாயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வான்காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல். எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒத்தாசை
வரும் பர்வதமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே என்ற பாடல், தெரிந்த பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்தன் அன்பிற்கே. எவ்வளவாய் என்னை ஈடு தந்திடுவேன் உந்தன் அன்பிற்கே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழித்திறக்கும் வல்லநாதனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற அன்பின் நாதனே, வல்லநாதனே. யூதா கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்தன் நாமத்தில். யூதா கோத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்தன் நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம், எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம், எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, திறந்திடுவீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம், எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம், எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இது கர்த்தரை துதிக்கிற நாள். ஆமென். இது கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிற நாள். இதிலே மகிழ்ந்து களி கூட கடவும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூட கடவும். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மையப்படும். நான் பாடும் பொழுது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து ஆக மகிழும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய பாடல். ஆமென். கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து ஒன்றாய் மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக மகிழும். சேர்ந்து கலங்களை தட்டி பாடும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் என் கண்மலை நீர்தானே. புகலிடமும் என் காப்பகமும் எல்லாம் நீர்தானே, என் புகலிடமும் எல்லாமே எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட அக்களித்து மகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போது பராமரித்தீர்.
குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ, குறைவின்றி குழந்தையாக என்னை வெளியே கொண்டு வந்தீ, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு எம்பிடித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு எம்பிடித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம், இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம், நீர்தானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும், நீர்தானே என் தலைவர் என் நோக்கமும் நம்பிக்கையும், நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, பெலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, என் பெலன் குன்றி எங்களை கைவிடாதவரே, தாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, உம் துதி
துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை எடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் சங்கீதக்காரன் இந்த பாடலில் பார்க்கும் பொழுது 71வது சங்கீதத்தை விவரித்து விதமாய் ஃபாதர் பாடியிருக்கிறாங்க. ஆமென். முதிர் வயதானாலும் என்னை தள்ளிவிடாதவர், இளமையிலே கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது, நான் பறித்து கொள்ளும் பொழுது என் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து பாடின பாடல் தான் இது. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய நாவு அவருடைய துதியினாலே நிறைந்திருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, பிசாசு மாம்சத்தை சோதித்தால் நம்முடைய தேவன் இருதயத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, ஆமென், கர்த்தராகிய தேவனே இருதயத்தை சோதிக்கிறவர், நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, he is the one who tests the heart. நம்முடைய இருதயத்தை சோதனை பண்ணி பார்க்கிறவர், அவர் தீர்மானிக்கிறவர், அவர் எக்ஸாமினேஷன் வச்சு பார்க்கிறவர். ஆமென். நம்முடைய இருதயத்தை அவர் சோதித்து அறிகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் மாம்சத்தில் நம்ம வெளிப்பிரகாரமாக நம்ம செய்கிற துதி அல்ல, இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற துதியே அது துதியாய் கருதப்படுகிறது. கடங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் எது பேசும்? வாய் பேசும். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால தான் வாயில துதிக்க முடியும். ஆமென். இங்கே துதிக்கவே முடியலன்னு சொன்னால் இருதயத்தில் நிறைவு ஆண்டவர் இல்லை என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தில் வேற யாரோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்பேஸில் வேற ஏதோ நிரப்பி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடும் பொழுது என்னுடைய ஆத்துமா, அவர் மீட்டு கொண்ட என்னுடைய ஆத்துமா அது கெம்பீரித்து மகிழும். கடங்களை விடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அது துணிக்குமாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த ஆண்டிலே அவர் கரம் பிடித்து நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம இந்த ஆண்டிலே அவர் கரம் பிடித்து நம்மை அவர் நடத்த போகிறார். இந்த ஆண்டில் எப்படியெல்லாம் இருக்கும், எத்தனை பேர் நம்மை விட்டு போக போகிறாங்க, எத்தனை பேர் நம்மோடு சேர்க்க போகிறாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்கள், பல நேரங்களில் நம்முடைய ஊழியத்தை விட, நம்முடைய வேலைகளை விட, நாம் செய்கிற அநேக காரியத்தை விட நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக அவர் நிலைவரப்பட கடவுதா இருக்கு. அதனால தாவீது சொல்லுகிறான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே என்னை நடத்தட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலை தடுமாறாமல், என்னை வழி பிசகாமல், நான் வழியற்று போகாமல், நான் வழி தெரியாமல் போகாமல், என்னை நேர் வழியிலே, என்னை ராஜ பாதையிலே, என்னை உண்மையுள்ள பாதையிலே உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியை நடத்தட்டும். ஹல்லேலூயா. நாம் யாரும் எழுந்திருப்போம். என்னோட பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து நாம் தேவனுடைய அவன் பிரசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. தெரிந்த பாடல் கடங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. எழுந்து நிற்க சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. கடவுள் தட்டி பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. கடவுளை தட்டி பாடுவோம். நாம் நம்பிடும் தேவன்
துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் இல்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக ஆவியானவர் கொடியே. ஓஹோ, பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஆமென். பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓ, பயமில்லை. உள்ளத்திலிருந்து பாடுங்க, யாரு வாயினால பாடக்கூடாது, உள்ளத்திலிருந்து பாடுங்க. பயமில்லையே, நம் யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியார் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லையே. நேர்வழியாய் நிச்சயம் நடத்துவார். பயமில். ஓஹோ, பயமில்லையே, நம் சார்பில். பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, நம் சார்பில். ஓ, நமக்காக யுத்தம் செய்வார். ஓ, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயம் இல்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயம் இல்லையே. ஓ, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்கிறவர். பயமில்லை. ஓ, ஹalleluya. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில். ஓஹோ, பயமில்லையே, நம் சார்பில். பயமில்லையே. ஆமே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஒருபோதும் பயமில்லை. கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கிறபடினாலே பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக
வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை நம் சார்பில் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை ஒருபோதும் அந்த பயமில்லை. ஏனென்றால் புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. பயமில்லை பயமில்லை. ஓ நமக்காக யுத்தம் செய்வார். ஓ புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் புது கிருபை புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய ஆரம்பம் அற்பமானாலும் ஆரம்பம் அற்பமானாலும் என் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானா எங்கள் முடிவு என்றைக்குமே அது சம்பூர்ணமாக. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். என் வறட்சி செழிப்பா. புது கிருபை புது கிருபை தாரும் தேவா. தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா இந்த புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உங்களை நடத்துகிற அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா இந்த வார்த்தையை அறிக்கை செய்து பாருங்க. புதிய கிருபைகளை தாங்க அப்பா. புதிய பலனை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் காத்திருந்த நாட்களுக்கு எல்லாம் ஓ புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பாருங்க. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். புது கிருபை தாரும் தேவா. புதிய பலனை தாரும் ஆண்டவரே. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நல்ல கரங்களை தட்டி பாருங்க. புதிய ஆண்டுக்குள்ள எங்களை நடத்தும். எங்கள் குடும்பங்களை நடத்தும். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும். எனவே பயமில்லை. ஓ நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே. எதிரே குறித்து வருத்தப்படாதீங்க. நமக்காக யுத்தம் செய்கிறவர். பயமில்லை பயமில்லையே. கர்த்தருண்டு. ஆமென் ஆமென். பயமில்லையே.
செய்யும் பயமில்லையே. நம்மை நடத்துகிற அவருடைய வல்லமை, நம்மை நடத்துகிற அவருடைய கரம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த போகிற அவருடைய எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? மாத்திரம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். இந்த புதிய வருஷத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு புதிய கிருபைகளை தாருங்க, புதிய வல்லமைகளை தாருங்க, புதிய பலத்தை தாரும் ஆண்டவரே. எங்களை நடத்தி செல்லுகிற உம்முடைய வல்லமை, புதிய தீர்க்காயுசு, புதிய கிருபைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கரங்களை உயர்த்தி புதிய கிருபை, புது கிருபை தாரும் தேவா. சத்தத்தை உயர்த்தி பாருங்க. புது பலனை தாரும் தேவா, புது கிருபை, புதிய பலனை தாரும், புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் தூம், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டிற்குள், புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நீ. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு. கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்படியே அவரை துதித்து கொண்டிடுங்க, இந்த பிரசன்னத்தில் மூழ்கி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எங்களை நடத்துகிற வல்லமையே, எங்களை கைப்பிடித்து நடத்துகிற வல்லமையே, எங்களை தோளில் சுமத்து நடக்கிற உமது கிருபையே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கண்கள் மூடி இருக்கட்டும், கண்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா ராஜா இயேசு ராஜா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே,
இயேசு ரத்தமே 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் என் இயேசுவில் ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தம். அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு ரத்தமே 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 ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. உங்கள் திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்து விட மாட்டோம். உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்வீராக. பரிசுத்தம் உள்ளவனை தேவன் நோக்கி பார்க்கிறவர் அல்லவா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அல்லவா? ஆண்டவரே, உங்க பரிசுத்தத்தினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்போமா? உங்க பரிசுத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை கழுவும். நீ தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் பாரத்தோடு கேட்போமா? ஒவ்வொருவரும் ஆசையோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. எங்கள் ஆராதனை சுகந்த வாசனை நுகர்ந்து கொள்ளும் ஆண்டவரே, உங்கள் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலும் கூட, இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் என் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் என் தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் யாவருமாய் தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசும்படியாக யாவரும் செபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இம்மட்டுமாய் என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்ன ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை உங்கள் கர்த்தாவே அடிமையின் வாயில நீங்கள் அருளி உம்முடைய வலது கரத்தின் நிழலினால அடிமையை மறைத்து கொள்ளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற யாவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நலமானது எதுவாக இருக்கிறதோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆவியானவர் இந்த நாட்கள் நமக்கு அறிவுறுத்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு நலமானது என்ன என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். தேவையானது நமக்கு என்னங்க? நல்லது. அல்லேலூயா. தேவையானது நல்லதா இருக்கிறபடினால அந்த நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாருங்க 40வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிற வாசிக்கிறோம், மார்த்தாளோ பற்பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மார்த்தாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மார்த்தாளை விட்டு யாரிடத்தில் வந்திருக்கிறார்களாம்? இயேசுவின் பாதத்தருகே அவள் உட்கார்ந்தாள். 39வது வசனம் சொல்லப்படுகிறது, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சாட்சி, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தெசலோனிக்கேயில் நம்ம வாசித்தோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எது நலமானதோ அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுகிறவராயிருக்கிறார். நலமானது என்ன என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியுமாம்? எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். பாருங்க, இந்த மார்த்தாள் மரியாள் இருவரும் இருக்காங்க, 2 பேரும் சகோதரிகள் தான். ஆனால் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை இந்த யார் தெரிந்து கொண்டாங்க? மரியாள் தெரிந்து கொண்டாள். நாமும் கூட இந்த நாட்களில் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எங்கு கிடைக்கும் என்று சொன்னால், இயேசுவின் பாதத்தருகே. அங்கே உட்கார்ந்தால் நமக்கு என்ன போதிக்கப்படுமாம்? வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டு இருந்தது போல கர்த்தர் நம்ம நாட்களில் வசனத்தை தியானிக்கிறவர்களாய், வசனத்தோடு கூட நம்முடைய இருதயம் ஒப்பிட்டு கொண்டிருக்குமானால், அந்த இருதயம் தேவனுடைய வசனத்தோடு கூட அந்த வசனத்தை ஆராய்ந்து அறிகிறவர்களாய் இருப்போமானால், நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வாராம்? நமக்கு நலமானதை அவருக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட எல்லாவற்றையும், நன்மை தீமை எல்லாவற்றையும் நாம் சோதித்து அறிந்தவர்கள் என்ன செய்யணுமாம்? நலமானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த நல்ல பங்கு எங்க கிடைக்குமாம்? தேவனுடைய பாதத்திலே. அதனால 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளில் என்ன வார்த்தை சொன்னார்? அவரை அமர்ந்திருக்க கூடாதபடி, அவர் அமர்ந்திருக்க கூடாதபடி, அவர் சும்மா இருக்க கூடாதபடி, அவருடைய பாதத்திலே நாம் அமரும் பொழுது அவர் நமக்காக எழும்பி அந்த வார்த்தைகளை தியானிக்க, அந்த வசனத்தை நம்மோடு கூட பேச அவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். தேவையானது ஒன்று, அதுதான் நல்ல பங்கு, அதுதான் நலமானது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதங்களில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கிறதாம்? குறைவற்றதா இருக்கிறது, பேதைகளை அது ஞானியாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அதனால்தான் அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய வசனம் நமக்குள் எவ்விதமாய் இருக்கிறதோ அவ்விதமாகவே கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர், அவர் நலமானவைகளை செய்யும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை என்ன செய்கிறாராம்? அவர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் நமக்கு எக்காரணத்திலும் குறைவுள்ளது அல்ல.
நாம் என்ன செய்யணுங்க, அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற இந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்யணுங்க, அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து நாம் கேட்கிறவர்களாய், அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நலமானதெல்லாம் என்ன என்று சொல்லி வேதத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் யாவரும் ஜெபத்தோடு இருந்து இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது எப்படி இருக்குதாம், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வேளையில் நலமானது என்னவாம்? ஞானமே. எதை பார்க்கிலும் ஞானம் நல்லது? முத்துக்களை பார்க்கிலும், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்று இருக்கிறதான இந்த முத்துக்களை பார்க்கிலும் நமக்கு இருக்கிற ஞானம் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக வாசிக்கிறோம், இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. ஞானம் எவ்வளவு நல்லதோ, நம்முடைய பார்வைக்கு நாம் ஆசைப்படுகிற, நாம் இச்சிக்கிற எல்லாவற்றிற்கும் அந்த ஞானம் நிகர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஞானம் நல்லது. அந்த ஞானம் எங்கிருந்து வருமாம்? இயேசுவே ஞானமாய் இருக்கிறார். அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தால் தான் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு என்ன தருமாம்? ஜீவனை தரும். அல்லேலூயா. இதுவே அறிவின் மேன்மை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். அந்த ஞானம் யாரெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறோமோ, இந்த ஞானம் எங்க வருமாம்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் ஆயிருக்கிறது. அந்த ஞானம் தருகிறது எந்த இடம் என்று சொன்னால் இயேசுவின் பாதத்தருகே. அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறோமோ, தேவையானது ஒன்றே, அது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத என்ன செஞ்சாலும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாமும் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே அமர்ந்திருப்போமானால், அவரோடு கூட நம்ம சம்பாஷித்து கொண்டிருப்போமானால், அவரோடு கூட நம்ம இப்ப எப்படி நம்ம பேச முடியும் என்று சொன்னால், அவரோடு கூட பேசுகிறது எதுங்க? அவர் நம்மோடு கூட பேசுகிறது இந்த வேத வசனம் தான். அல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்மோடு கூட எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குமாம்? ஞானம் கிடைக்கும். அந்த இயேசுவோடு கூட நாம் பேச வேண்டும். நாம் இயேசுவோடு பேசுகிறதோடு நிற்கக்கூடாது. அவர் நம்மிடத்தில் பேச வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் எப்படி பேசுவார் என்று சொன்னால், இந்த வசனத்தின் மூலமாகத்தான் அவர் நம்மிடத்தில் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானம் நமக்கு எப்படி இருக்குமாம்? கேடகமாய் இருக்கும். அல்லேலூயா. கேடகம் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு ஆயுதம். அந்த கேடகமாய் ஏன் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஞானம் நமக்கு, அந்த வேத வசனம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் கேட்கிற இந்த வசனங்கள் தான் என்ன செய்யுமாம்? நமக்கு ஞானமாயும் கேடகமாயும் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் அறிவின் மேன்மை. நம்ம அறிவின் மேன்மை எதுவோ என்று நாம் நினைக்கிறோம். இந்த ஞானம் தான் அறிவின் மேன்மை.
அந்த ஞானமாக்கிய வேத வசனம் கற்றுத்தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வேத வசனத்தை நாம் நினைக்கலாம், இந்த வேதத்தை படிப்பதற்கு நமக்கு என்ன செய்யுங்க, போர் அடிக்கும், அப்படிதானே? பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வராதுங்க, இன்ட்ரெஸ்டே வராது. ஏன்னா நிறைய காரியங்கள் நமக்கு என்ன செய்யாதுங்க, புரியாது. அந்த புரியாததுனால நம்ம என்ன செஞ்சிடறோம், படிக்காமல் விட்டு விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, வேதத்தை நம்ம வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். புரியாட்டி பரவாயில்ல, ஆனால் நம்ம என்ன செய்யணுங்க, வாசிக்கணும். புரியவே வேண்டாம், ஆனால் நம்ம என்ன பண்ணணுங்க, வாசிக்கணும். எழுத்து தெரியலனாலும் எழுத்து கூட்டியாவது என்ன செய்யணுங்க, வாசிக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்க, ஒரு இடத்துல கூட பாருங்க, தலைமுறை தலைமுறையாக அந்த ஆதாமில் இருந்து அவர் பெயரை சொல்லி கொண்டு வரும் பொழுது எந்த இடத்துல கூட அது மாற்றின பேரா இருக்கவே இருக்காது, ஒரே மாதிரி வரும். பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவருடைய காலங்களில் எழுதின வேதாகமம் அவர்களுக்கு என்ன செய்யாதுங்க, அவர்கள் வாழ்ந்த காலம் தெரியாது, முன்பாக இருந்த காலம் தெரியாது. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு போர் அடிக்கலாம், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்று சொல்லி. ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து படிக்கும் பொழுது மோசே எழுதின வார்த்தைகளோடு கூட பின்பு எழுதப்பட்ட எல்லாருடைய வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாதுங்க, அதுல மாற்றி விளம்புகிறவர் அல்ல அவர். அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க 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 நமக்குள்ள ஒரு ஞானம் உண்டாகும், நமக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு புத்தகம் நம்மோடு கூட பேசுகிறது என்று சொன்னால் இந்த வேத புத்தகம் மட்டுமே. வாசித்து பாருங்க, ஒரு மனிதன் நம்மோடு கூட பேசுகிறதை நம்முடைய காதுகளும் நம்முடைய கண்களும் நம்முடைய இருதயமும் உணரும். இந்த உணரத்தக்க விதமாய் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாசிக்கும் பொழுதுதான் இரவிலே கூட நாம் தூங்கும் பொழுது கூட இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத வசனம் தான் நமக்கு நல்லது. அல்லேலூயா. இந்த ஞானம் அந்த வேத வசனத்தின் மூலமாக தான் கிடைக்கும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். அல்லேலூயா. பலத்தை பார்க்கிலும் நமக்கு என்ன வேணுங்க, நம்ம பாருங்க, நாம யுத்தம் பண்ண வேண்டாம், அந்த யுத்தத்திற்கென்று நாம் என்ன முன்பாக போக வேண்டாம். ஆனால் ஞானமான ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த யுத்தத்திலிருந்து நாம் தப்பிக்கப்படலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது. 18ஆம் வசனம் பாருங்க, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கொடுப்பான். அல்லேலூயா. பாவியாகிய ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அந்த ஞானம் இல்லை என்று சொன்னால் ஆயுதங்களை பார்க்கிலும் நாம் போர் வீரர்களாய், போருக்கு நிற்கிறவர்களாய், ஒரு இராணுவ வீரர்களாய் நாம் இருக்க முடியாது, இருக்கவும் முடிகிற சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆனால் ஞானத்தோடு கூட இருப்போமானால் நம்ம இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள், உலகத்தில் விசாசானம் நமக்கு கொடுக்கிற சோதனைகள், அதில் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஞானம் 2 வகைப்படும். ஞானம் எத்தனை வகைப்படுங்க? 2 வகைப்படும். முதல் ஞானம் எப்படியாம்? வேதம் சொல்லுகிறது, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவரும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. லௌகீக ஞானம் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு உரிய ஞானம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய ஞானம் ஒருவனுக்கு அதிகமாக இருக்குமானால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? மாயமான தந்திரத்தினாலும் என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் நம்மை
கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருக்கணும். அல்லேலூயா. ஒருவனும் கொள்ளை கொண்டு போகக்கூடாது. அந்த உலக ஞானம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆத்துமாவை என்ன செய்யக்கூடாதுங்க? கொள்ளை கொண்டு போகக்கூடாது. நாம் நிறைய படிக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், உலகத்தில் எல்லா விதத்திலையும் என்ன செய்யலாங்க? நமக்கு ஞானம் இருக்கலாம். அந்த ஞானத்தினால நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் குன்றி போகக்கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய ஞானத்தினால உலகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஞானத்தை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஆண்டவரோடு கூட போராட முடியாது. அல்லேலூயா. பிசாசோடு கூட நாம் போராடி ஜெயிக்க முடியாது. ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து இந்த வேத வசனத்தினால வருகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோமானால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நிவிதமாய் வாசிக்கிறோம். ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறதே. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இவ்வுலகத்தின் ஞான தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அல்லேலூயா. பாருங்க, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஞானிகளுடைய இந்த உலக பிரகாரமான ஞானிகளை தேவன் பைத்தியமாக்குகிறார். அந்த உலக பிரகாரமான ஞானியை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பைத்தியமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தான் பாருங்க, 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ரபை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? நாம் ஞானவான்கள் என்று அல்ல, நாம் பேதைகளாய் எல்லாவற்றிலும் தாழ்ந்தவர்களாய் நாம் இருந்தாலும் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாருக்கிறாங்க? நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்காங்க. அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பேதைகளாய் இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய ஞானம் வெளிப்படும்படியாய். அதனால தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமாய் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் ஞானமாய் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்களின் மத்தியில் கர்த்தர் பேதைகளாகி நம்மை தெரிந்து கொண்டு நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற அவருடைய விதம் மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். அல்லேலூயா. இதற்கு நாம் செய்ய வேண்டிய, இந்த ஞானத்தை பெறணும்னு சொன்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய பாதத்தருகே அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. அவரை அமர்ந்திருக்க விடாமல் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை சும்மா இருக்க விடாமல் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமானால் அந்த ஞானம் நமக்கு வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான், மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். இந்த ஞானம் எப்படி வருமாம்? அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்து இந்த வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்கிறது நிமித்தமாய் கிடைக்கிற இந்த ஞானத்தை ஒரு மனிதன் பெற்று கொண்டிருப்பானால் உம்முடைய நாமத்தை அவன் மதிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் யாரை மதிப்பானாம்? கர்த்தருடைய நாமத்தை மதிப்பான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை மதிக்கிற ஒரு மனுஷன் அவன் தேவ ஞானம் அடைந்தவனாய் இருப்பான். கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவன் தேவ ஞானத்தினால் அவன் நிறைந்திருக்கவில்லை. அந்த தேவ ஞானம் அவனுக்குள் இல்லாதபடியினால் தான் உலக ஞானம் அதிகமாய் இருந்தபடினால் தேவன் யார் என்று
கேட்கக்கூடியதான நிலைமைகள் இந்த பூமியிலே உருவாகி இருக்கிறது. தேவன் யார், எங்கே என்றெல்லாம் கேட்கிற ஒரு கேள்வி வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன ஞானம் இல்லை? தேவ ஞானம் இல்லை. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. அவருடைய சத்தம் இந்த நாட்களில் பூமியிலே வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் எப்பொழுது இறங்கினாரோ இன்னும் அவர் இந்த பூமியை விட்டு என்ன செய்யலைங்க, என்ன செய்யல, அவர் வெளியே போகல. அவர் பூமியை விட்டு அவர் எடுபடுகிற நாள் ஒன்று வரும். அந்த வருகிற நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சத்தமாய் இந்த பூமியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறாராம், கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் பூமியில இருந்து அநேக மனிதர்கள் மத்தியில் அநேக ஊழியக்காரர்கள் அநேக விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அந்த சத்தத்தை இந்த பூமியில கேட்க பண்ணும்படியாய் அந்த ஞானம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அவரை மதிக்கக்கூடியவர்களாய் மாறுவார்கள். தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால், அந்த தேவ ஞானம் நமக்குள் இருக்குமானால் கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவியை சாய்க்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய சத்தம் நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமாம்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து எதை கேட்கணுமாம்? வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து நம்முடைய புலம்பல்களை மாத்திரம், நம்முடைய கண்ணீரை மாத்திரம், நம்முடைய உண்டான வேதனைகளை மாத்திரம் நாம் சொல்லிவிட்டு நாம் என்ன செஞ்சிடறோங்க, அந்த இடத்தை விட்டு எழுப்பி வந்துடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ சொல்ல வேண்டியதை சொன்னாலும் அவர் சொல்லுகிறதை கேட்க அவர் பாதத்தருகே உட்கார்ந்து நாம் என்ன செய்யணுமாம்? வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வசனத்தை படிக்க படிக்க புரியாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் என்ன செய்கிறாராம்? உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ ஞானத்தை நாம் என்ன செய்யணுமாம்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை அறிந்ததான வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் கேட்கிறார், இவ்வளவு ஜனங்களை குறித்து நியாயம் விசாரிக்க என்னிடத்தில் என்ன இல்லைங்க? ஞானம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞானம் இல்லாததினால எனக்கு நீங்க என்ன தாங்க, அந்த ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி அவன் கேட்டதினால தான் சாலமோனுக்கு ஒத்த இன்னும் எந்த ராஜாக்களுக்கும் என்ன வரலைங்க, அந்த ஞானத்தை வரலை என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறாய். அன்று சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம், தேவனை அறிகிற அறிவை அவன் பயன்படுத்தாமல் அவன் உலக அறிவை பயன்படுத்தி தான் சொல்லுகிறான். பிரசங்கியில சொல்லும் பொழுது, நான் அனுபவித்தவைகள் எல்லாம் மாயை, எல்லாவற்றையும் அனுமதித்தேன், எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன், எல்லாம் மாயை என்று சொல்லி அவர் மாயை 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 என்று சொல்லி அந்த மாயை அவர் பிரசித்தப்படுத்துகிறார். அவன் முதலாவது அந்த ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஞானம். பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் என்னவாய் மாறிடுச்சுங்க? அது உலக ஞானமாய் மாறி போனது. அவ்விதமாய் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்திருப்போம், ஆனால் அவருடைய வருகையின் சத்தத்தை கேட்கும் வரைக்கும் அந்த ஞானம் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மாயமற்றதும். வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது எப்படி இருக்குமாம்? சுத்தமாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பற்றபாதம் இல்லாததாயும் மாயமற்றதும் இல்லாததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் ஒரு மனிதனை அந்த பரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. பரத்திலே இருந்து வருகிற அந்த ஞானம் தான் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய, நித்திய ஜீவனை அடைய செய்யும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம், உலக ஞானத்தை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமானால் உலக ஞானம் ஒரு நாளிலே அழிந்து போகும். ஆனால் பரத்திலே இருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குமாம்? சுத்தம் உள்ளதாய் இருக்கும். பின்பு அது சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததுமாயும் எப்படி இருக்கும்? மாயமற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அந்த இயேசுவின் ஞானத்தை, அந்த வேத வசனத்தை நம்ம அறிந்து கொண்டிருப்போமானால் அது நம்ம சுத்தம் உள்ளதாய் இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? பின்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனம் தான் சமாதானத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது, நம்மை சாந்தப்படுத்துகிறதாய் இருக்கிறது. சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது இந்த வேத வசனம் மட்டும்தான். இந்த வேத வசனம், இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், அல்லேலூயா, அவர் யாருக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பாராம்? யாரோ ஒரு சிலருக்கு அல்ல. யாருக்கு கொடுப்பாங்க? யாரெல்லாம் கேட்கிறோமோ அவர்களுக்கு எல்லாருக்கும் சும்மா சாதாரணமாய் கொடுக்கிறவர் அல்ல, சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்திலே சேர கடவன். அல்லேலூயா. தேவனிடத்திலே நாம் சேர 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 தான் அந்த ஞானம் நமக்குள் பிரதிபலிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஒன்றே நமக்கு தஞ்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. நலமானது எது என்று பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நலமானதுல முதல் நாம் வாசித்தோம், ஞானமே நல்லது. இந்த ஞானம், நல்ல ஞானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது பாருங்க, மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீகா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எப்படி அறிவித்திருக்கிறார்? நலமானது என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. நலமானது என்ன என்பதை நாம் அறிந்து சோதித்து அறிந்து அதை நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல் பார்த்தோம் என்ன நல்லதுங்க? ஞானம் நல்லது. அந்த ஞானத்தோடு கூட அடுத்தபடியாய் வேதம் சொல்லுகிறது நன்மை என்ன என்றால் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. 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 தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது நல்லது. அல்லேலூயா. யாருக்கு முன்பாக நடக்கணுமா? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அதை வேதம் சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையாய் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நம் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் நமக்கு என்ன உண்டுங்க? கிருபை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இது செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையின் நாளிலே நாம் மறைக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணுங்க? மனத்தாழ்மையை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனத்தாழ்மையை தேடும் பொழுதுதான் அவருடைய உக்கிரத்தின் நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நாம் என்ன செய்வோமா? மறைக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்படி என்றால் அவருடைய அந்த கோபத்தின் நாட்களில், அந்த கோபத்தின் நாள், அவருடைய வருகையின் நாள், மகா உக்கிரமமான நாள், அந்த நாளிலே பரிசுத்தவான்களாகி நாம் மறைக்கப்பட வேண்டுமானால் இந்த இடத்துல பாருங்க என்னென்ன தேடணுமாம்? தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர். யாரை பார்த்து சொல்றாங்க? இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லல. தேசத்தில் உள்ள, சொல்லுங்களேன், தேசத்தில் உள்ள சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள் யாருங்க? விசுவாசிகளாகிய நாம தான் என்ன செய்யறோங்க? அவருடைய நியாயத்தை நடப்பிக்கிறோம். அப்படிப்பட்டதான விசுவாசிகளை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை தேடுங்கள். அவர் எப்படி தேடணுமா? நீதியை தேடணும், மனத்தாழ்மையாய் தேடணும். அல்லேலூயா. அவரிடத்துல மனத்தாழ்மையை தேடி பெற்றுக்கொள்ளணும். நலமானது எது என்று சோதித்து அறிந்து நாம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றையும் சோதிக்கணும். நலமானது எதுவோ அதை நாம் பிடித்து கொள்ளணும். நலமானது எது? ஞானம் நல்லது. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் எது நல்லதாம்? மனத்தாழ்மையை தேடுங்கள். கர்த்தரிடத்தில் நம்ம தேடி பார்க்க வேண்டிய ஒரு காரியம் மனத்தாழ்மை. மனத்தாழ்மையை கொடுப்பது ஆண்டவர் மட்டும்தான். இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, இந்த வேத வசனத்தினால் வருகிற ஞானம் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நமக்குள் மனத்தாழ்மை உண்டாகும். அல்லேலூயா. மனத்தாழ்மை சாதாரணமாய் நமக்கு வராது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒரு உதாரணத்திற்கு ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது 21ஆம் அதிகாரத்தில் நாம் முதலிருந்து வாசிக்கும் பொழுது, நாபோத் என்கிறதான அந்த மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் என்ன பண்றாருங்க? ஆகாப் என்பவர் இஸ்ரவேலிலே ஒரு ராஜா. அந்த ராஜாவாய் இருந்ததான இந்த ஆகாப் என்ன பண்றாரு? நாபோத்தினுடைய ஒரு சிறிய தோட்டத்தை, அவருடைய சுதந்திர பாங்காய் கொடுத்ததான அந்த தோட்டத்தை தனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி அந்த நாபோத்தை பார்த்து சொல்றாரு, இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, இதை நான் என்ன செய்வேன்? கீரை கொள்ளை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். கீரையை பயிரிடுவதற்கு ராஜாவுக்கு வேற இடமே இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மற்ற மனிதனுடைய சுதந்திரத்தை வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனை அநியாயமாய் கொன்று அந்த சுதந்திரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டதான் அந்த ஆகாபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை, இந்த அவருடைய வார்த்தை மிகவும் பாருங்க. 21ஆம் வசனம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். இப்படி விற்று போட்டதான ஆகாபை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, முன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடி இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கோபம் இந்த ஆகாப் ராஜாவின் மீது வருகிறது. அந்த ஆகாப் ராஜாவின் மீது வருகிற அந்த சூழ்நிலையில அந்த திஸ்பியனாகி எலியா தீர்க்கதரிசி அந்த மனிதன் ராஜாவோடு பேசும் பொழுதுதான்
இந்த 27ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஆகாப் என்ன செய்கிறாராம், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரத்தை அவன் கிழிக்கிறான். அல்லேலூயாம். ஆகாப் ஒரு நல்ல மனிதன் அல்ல. தன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு இஸ்ரவேல் மக்களில் எலியாவை கொன்று போட அவன் திட்டமிடுகிறதான ஆகாப்பை பார்த்துத்தான் அவன் சொல்லுகிற ஆகாப் என்ன செய்கிறானாம், கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும், தீர்க்கதரிசிகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் என்ன செய்தான், எலியாவை தேடி கொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக மனிதர்களை அவன் நியமித்திருந்தான். ஆனால் நியமித்திருந்ததான் அந்த ஆகாப்பை ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டவுடனே அவன் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயாம், அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டதினால் அவன் என்ன செஞ்சிருக்கான், ஆண்டவர் பாருங்க கடைசியில் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவனுடைய நாட்களில் இந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரனுடைய நாட்களில் அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். தாழ்த்தின உடனே ஆண்டவருடைய வார்த்தை மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு பாருங்க, ஆண்டவர் கட்டுவேன் நாட்டுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் இருந்தாலும், நான் உன்னை இடிப்பேன், உன்னை உடைப்பேன், உன்னை என்ன செய்வேன், காயப்படுத்துவேன் என்கிற வார்த்தை நமக்கு உண்டாயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது, அவரோடு கூட நம் மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்தை தேடி போகும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், நமக்கு கொடுத்ததான அந்த இடிப்பேன் அழிப்பேன் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை மாற்றி அவர் என்ன செய்கிறாராம், நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தில் நாம் நினைக்கலாம், நாம் நினைத்தது சாதிக்க முடியுமா, கண்டிப்பாய் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் வாஞ்சையும் ஆசையும் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ மனத்தாழ்மையை தேடுவாயானால், அந்த மனத்தாழ்மையாய் ஆண்டவரோடு கூட நீ இருப்பாயானால் அவர் என்ன செய்வாராம், உன்னுடைய மனத்தாழ்மையை பார்த்து உன்னை ரட்சிக்கிறவர் அவருடைய கிருபையாய் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கிறவர் அவர்தான், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் அவர்தான். நாம் அவரை அமர்ந்திருக்க ஒட்டாமல் அவரோடு கூட எப்பொழுதும் அவருடைய பாதத்தருகே நாம் அதிகமாய் உட்காரும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அந்த ஆகாப் ராஜாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை விரோதமாய் எழும்பினது. அவன் தன்னை தாழ்த்தினபடினால் ஆண்டவருடைய கிருபை அவனிடத்தில் வந்தது. அல்லேலூயா. அதே போல இன்னொரு ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் ம் 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 பாருங்க, இந்த உசியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தாராம், அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான். அடுத்தது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. கர்த்தரை மனத்தாழ்மையாய் தேடின நாட்களிலே உசியா ராஜாவுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இந்த உசியா ராஜாவை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காராம், தேடி வந்த நேரங்களில் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். அவனை மேன்மைப்படுத்தினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது, அல்லேலூயா, அல்லேலூயா. உசியா ராஜா தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்தாராம், ஆசீர்வதித்தார். அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவன் பலப்பட்ட பொழுது, அவன் பெரிய மனிதனான பொழுது, உயர்வு கிடைத்த பொழுது அவன் என்ன செய்கிறானாம், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. உசியா ராஜா எப்படி இருந்தானோ 3-5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவனை தேடுகிற நாட்களிலே நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் வாய்க்க செய்த பிறகு, நாம் பலப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறக்கூடாது? உசியா ராஜாவை போல மனம் மேட்டிமையாக கூடாது. அல்லேலூயா. 16ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் இல்லைங்க, தனக்கு கேடு வருகிற வரைக்கும் அவனுடைய மனம் எப்படி இருந்ததாம்? மேட்டிமையானது. அல்லேலூயா. மேட்டிமையாகி அவன் செய்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். அல்லேலூயா. ராஜாவுடைய வேலை என்னங்க? ராஜாவை வேலை என்ன? ஜனங்களை ஆட்சி செய்கிற வேலை. ஆனால் இவன் மனம் மேட்டிமையாகி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? தூப பீடத்திற்கு போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள யார் பிரவேசிக்கணுங்க? ஆசாரியர்களும் லேவியர்களும். ஆசாரியர்கள் தான் உள்ள போகணும். ஆனால் இங்க இந்த உசியா ராஜா அவன் தாழ்த்திட்டு போகல. அவன் எப்படி போறானுங்க? மனம் மேட்டிமையாகி போகிறான். மனம் மேட்டிமையாகி தூபபீடத்திற்கு போன உடனே அவனுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுது தெரியுமா? கீழே பாருங்க, 20வது வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தூப பீடத்தை பிடித்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த ராஜாவுடைய நெற்றியிலே என்ன வந்ததாம்? குஷ்டரோகம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குஷ்டரோகம் வருவதற்கு காரணம் அவனுடைய மனமேட்டிமை. அல்லேலூயா. மனமேட்டிமை ஆனது நிமித்தமாய் அந்த தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் தேவ சமூகத்தில் மனம் மேட்டிமையாகி மீறுதல் செய்தபடினால் தூப கலசத்தை தொடக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலையில இருந்த இந்த உசியா ராஜா தூப பீடத்தை தூக்கி அவன் எங்க போய்கிறாங்க? தூப பீடத்திற்கு போகிறான். தூப வர்க்கத்தை இடும்படி போகிறான். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அல்லேலூயா. அவனுடைய மன மேட்டிமையை கர்த்தர் அறிந்தார். அந்த மன மேட்டிமையின் நிமித்தம் உசியா ராஜாவை கர்த்தர் அடித்தார். அதனால் என்ன செஞ்சதாம்? கர்த்தருடைய சந்நிதியிலேயே அவனுடைய நெற்றியில் என்ன வந்ததாம்? மற்ற இடத்துல வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. குஷ்ட ரோகம் அவனுடைய நெற்றியிலே தோன்றினது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எங்க அடையாளம் போடுகிறாராம்? எங்க போடுறாராம்? நெற்றியிலே அடையாளம் இருக்கணும். அந்த நெற்றி ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளம் நெற்றியிலே கர்த்தர் போடுகிறார். ஆனால் இங்கு உசியா ராஜா மனம் மேட்டிமை ஆனதினால அவருடைய நெற்றியில என்னத்தை போட்டாருங்க? குஷ்டத்தை பட்டார். அந்த குஷ்ட ரோகம் கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்யலைங்க? நல்லாகவே இல்லை. அவன் தனி அறையில இருந்து ராஜாவாய் இருந்து ராஜ்யங்களை ஆளக்கூடிய ஒரு மனிதன் ஒரு தனி அறைக்குள் பிரவேசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதற்கு காரணம் அவனுடைய மனமேட்டிமை. அல்லேலூயா. அன்று ஆகாப் ராஜா அவன் தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தப்பட்டவனாய் வந்ததினால அவன் செய்த தவறுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அவர் என்ன செய்கிறாராம்? ஆகாப்பை தேவன் மீண்டும் ராஜாவாக வைத்து அவனுடைய காலங்களில் எந்த பொல்லாப்பும் வரவிடாமல் அவர் என்ன செய்கிறார்? அவனுடைய மரித்த பிறகுதான் அவனுடைய குமாரனுடைய காலங்களில் அவனுடைய சாபங்களை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அந்த சாபங்களை அந்த நாட்களை நிறைவேற்றினார். ஆனால் இந்த உசியா ராஜாவோ மனம் மேட்டிமை ஆனபடினால் உசியா மிகவும் கர்த்தருக்கு விருப்பம் உள்ள ஒரு ராஜாவாக இருந்தான். அவர் ஆண்டவரோடு கூட இணைந்ததான அவரோடு கூட இருந்ததான ராஜா உசியா என்ன செய்தாராம்? ஒரு நாளிலே மனமேட்டிமை உள்ளவனானான். பலப்படும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது உசியாவை போல அல்ல,
தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனம் மேட்டுமை உடைய உசியாவை போல் இருப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் குஷ்டம் என்கிற எல்லா கஷ்டங்களும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டங்கள் வரும் பொழுது தேவ சமூகத்தை நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தாழ்மைப்பட நாம் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அடுத்தபடியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 71 சொல்லுகிறது. சங்கீதம் 119:71, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் பாருங்க, தாழ்மைப்படுகிறது நல்லது, தாழ்மை நல்லது, ஞானம் நல்லது. மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவம் நமக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நமக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லியெல்லாம் நாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவப்படுகிறதுனால நாம் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 67 விவிதமாய் சொல்லுகிறது. உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவத்திற்கு முன்பாக நாம் எப்படி வேணாலும் நடப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாரானால் அதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தைகளை காத்து நடக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்கிற வேத வசனத்தை காத்து நடக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக. பாருங்க, இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோபுல விதமாய் சொல்லுகிறார். யோபுவினுடைய புஸ்தகம் 23:10 விதமாய் வாசிக்கிறோம். நீ சோதித்த பின்பு அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்படுகிற அந்த அக்கினினால் சோதிக்கப்படுகிற பொன் சோதிக்கப்பட்ட பிறகு அது எப்படி இருக்குமாம்? பொன்னாக அழகாக விளங்கும். அதே போலதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது என்ன செய்யுமா? பொன்னாக விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சோதனையில நாம் தோற்று போகிறவர்களாய் அல்ல, சோதனையில ஜெயிக்க ஜெயிக்க வைக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிலே வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு உபத்திரவத்தை அனுமதித்திருப்பாரானால் அதனுடைய பிற்பாடு அதனாலே கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்ய, இந்த உபத்திரவம் நமக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதத்தில் 72 சொல்லுகிறது. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலமாய் இருக்கிறது. அவர் விளம்பின வேதம் நமக்கு நலமாய் இருக்கிற வேண்டுமானால் ஒரு காலங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு உபத்திரவத்தை அவர் அனுமதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவர் விளம்பின வேதம் நமக்கு நலமாய் இருக்கும். ஆகவே இந்த வேளையில அவருடைய கற்பனைகளை நாம் கவனித்து நடப்போமானால், அது 119 சங்கீதத்தில் 165 சொல்லுகிறது, அவளுடைய கற்பனைகளை நாம் என்ன செய்யணுமாம்? கவனித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 48 18 விதமாய் சொல்லுகிறது. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அல்லேலூயா. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேத வசனத்தை நாம் கவனிப்போமானால், வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால் அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலும் அவர் விளம்பின அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் அவருடைய பாதத்தில் தான். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுவோமானால் கர்த்தர் நமக்கு நலமானதை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேல வாசித்த வேத வசனத்தின்படியாய் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து
நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த நலமானதை நாம் பிடித்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது என்னங்க நல்லது? தேவனுடைய ஞானம் நல்லது. இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது நல்லது. மூன்றாவது, உபத்திரவப்படுகிறது நல்லது. நான்காவது, நாம் என்ன செய்யலாம்? வேதம் நமக்கு நல்லது. கர்த்தருடைய கற்பனைகளை நாம் என்ன செய்யணுமாம்? ஆராய்ந்து அறிந்து கொண்டு அந்த கற்பனைகளின்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யாவரும் முழங்கால் படியிடுவோம். நாம் செபிக்கலாம்.